இந்த மருந்து வந்து இந்த விதத்திலே கொடுத்தது உங்களுக்கு தெரியுமா, இது உண்மையான்னு கேட்ட வழியிலே பணிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார். அது பற்றிய விளக்கம் தனக்கு தெரியாதுன்னு சொல்லி இந்த உயிரிழந்து இன்னைக்கு எத்தனை நாள், ஒரு கிழமை ஆகுது. பணிப்பாளர் எப்படி இதை தெரியாதுன்னு சொல்லுவார். எங்கட குடும்பத்திலையும் நாங்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள் இந்த மாஞ்சோலை நிர்வாகத்தால. எந்த தம்பி 27 வயது தம்பி வலது கை அவன் தூக்க மாட்டான். இன்றைக்கு ஒரு நாள் எலும்பு முறிவு டாக்டர்கிட்ட காட்டின உடனே அந்த டாக்டர் கையை பிடிச்சு பார்த்துட்டு சொல்றார், இது வந்து எலும்பு பிரச்சனை இல்ல, நரம்பு பிரச்சனை. அப்பயே 3 மாசமா இங்க இருந்த எலும்பு முறிவு டாக்டர்மாருக்கு தெரியாது. சின்ன குழந்தைகளுக்கு பராமரிக்கிறதுக்கு சிங்கள பிள்ளைகளை விட்டு கிடக்கு. சிங்கள நர்ஸ்மாருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. சரியான ஊசி போகுதில்ல. முல்லைத்தீவு மாவட்டத்துல ஒரு பணிப்பாளரா இருக்கிறதுக்குரிய தகுதி தமிழ் வைத்தியருக்கு இல்லையா? ஏன் ஒரு தமிழ் அதிகாரி அங்க இருக்க இல்ல, சிங்கள அதிகாரியை இருக்கிறீங்க? முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு முன்பாக மக்களாகிய நாம் தற்பொழுது ஒன்று கூடியிருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, உலகுக்கே தெரிந்த விடயம், சிலாவத்தை பகுதியில் 12 வயது சிறுமி டினோயா வைத்தியசாலைக்கு நடந்து வந்த பிள்ளை தற்பொழுது உயிரிழந்து வீட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு வைத்தியசாலை. இந்த முல்லைத்தீவு வைத்தியசாலை என்றது வந்து ஒரு அடையாளமாக எங்களுக்கு காணப்பட்டது. ஆரம்ப காலத்திலே முல்லைத்தீவு மாஞ்சோலை ஹாஸ்பிட்டல் என்றது வந்து ஒரு அடையாளம், எங்களோட அடையாளம். அந்த அடையாளத்தை இந்த மாஞ்சோலை ஹாஸ்பிட்டல்ல தற்பொழுது இருக்கிற வைத்திய நிபுணர்கள் அளிக்கிற செயற்பாடாக தற்பொழுது நடந்து கொண்டிருக்குது. இந்த டினோஜா என்ற குழந்தைக்கு நடந்தது போன்று 2-3 இறப்பு, டினோஜாவின் இழப்பு என்பது வந்து 3வதாக இந்த இடத்துல நடைபெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சொல்ல முடியாத சிலதுகள் வந்து முன்வைக்க முடியாத அங்கவீன இழப்புகளும் இடம்பெற்றிருக்கிறது. அதை நாங்கள் முன்வந்து சொல்ல முடியாத நிலைமை இருந்தது. தற்பொழுது இந்த டினோயாவின் இழப்பின் மூலம் நாங்களாகவே இந்த பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு கோரிக்கை விட்டிருந்தோம். இதை நாங்கள் இந்த இடத்துல கதைக்க வேண்டும், எங்களுக்காக இந்த ஒரு ஒழுங்கை செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்துல கூட்டி வந்திருக்கிறோம். உண்மையிலேயே அவர்களை பொறுத்தவரை, வைத்தியர்களை பொறுத்தவரையில் இது 1000ல் ஒரு உயிராக அவர்கள் அசமந்த போக்காக விட்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு உண்மையிலேயே ரத்தம் கொதிக்கிறது. இன்றைக்கு இந்த பிள்ளைக்கு நடந்தது நாளைக்கு எங்களுக்கும் நடக்கும். இதுல வந்து அநேகர் நான் பேட்டி கொடுக்கணும் என்று முன்வச்ச வேளையில அநேகர் சொல்லியிருக்கணும் என்னன்னு சொன்னா, நீ இதுல தலையிடாத, இதால உனக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் ஏதாவது நடக்கலாம் என்று அதுகள் பயந்துதான் இடத்துல கணக்க விஷயத்தை முன்வைக்காமல் போயிருக்கிறார்கள். இருந்தும் நான் தன்னிச்சையாக இதுல முன்வைக்கிற விடயம் என்னென்று சொன்னால், எனக்கு என்ன நடந்தாலும் அது பிரச்சனை இல்லை. இந்த அசம்பந்த போக்கு சிறு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது. நான் ஒரு தாயா இருந்து சொல்றேன், எந்த பிள்ளையை நான் வளர்க்கிறேன், எப்படி அந்த பிள்ளையை எப்படி நான் எதிர்கால சந்ததியில கொண்டு வரணும் என்ற ஒரு நோக்கத்தோடையும், அந்த பிள்ளையை இந்த நாட்டில் ஒரு நல்ல பிரஜையாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடையும் தான் நான் வளர்க்கிறேன். அதே போன்று ஒவ்வொரு தாய் தப்பனும் தங்களோட பிள்ளைகளை வளர்க்கைகள் ஒரு கனவோடு தான் வளர்ப்பினோம். அந்த கனவை இந்த மாஞ்சோலை ஹாஸ்பிட்டல்ல நிர்வாகம் வந்து முறிச்சிட்டுது. இதுல வந்து பணிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார். அந்த அநேக கேள்வி கேட்ட வேளையிலே இந்த மருந்து வந்து இந்த விதத்திலே கொடுத்தது உங்களுக்கு தெரியுமா, இது உண்மையான்னு கேட்ட வேளையிலே பணிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார். அது பற்றிய விளக்கம் தனக்கு தெரியாதுன்னு சொல்லி இந்த உயிரிழந்து இன்னைக்கு எத்தனை நாள், ஒரு கிழமை ஆகுது. பணிப்பாளர் எப்படி இதை தெரியாதுன்னு சொல்லுவார். இந்த விசாரணையை அவர் உள்ளுக்குள்ள மேற்கொண்டிருக்கலாம், நிர்வாகத்தை கூப்பிட்டு கதைச்சிருக்கலாம். எங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர் போறார். சரியான பதில கிடைக்க இல்லை எங்களுக்கு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டினோஜான்ற குழந்தை எந்த பிள்ளை, இந்த பிள்ளையை அடிப்படையாக வச்சுக்கொண்டு உண்மையிலே மனம் மறந்துடும். கேள்விப்பட்ட உடனே எங்களுக்கு சரியான கவலை ஆயினது. அதை இதுக்காக வேண்டிய நான் மிகைக்கட்டு வந்தனால் எங்கட குடும்பத்திலையும் நாங்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள் இந்த மாஞ்சோலை நிர்வாகத்தால. எந்த தம்பி 27 வயது தம்பி வலது கை அவன் தூக்க மாட்டான். இன்றைக்கும் ஒரு வீதி விபத்துல இங்க வந்தது 3 மாசமா பிஓபி போட்டிருந்தது. அவங்க சொன்னவங்க கை முறிஞ்சிருக்குன்னு சொல்லி. ஆனால் முறியில தம்பிக்கு கழுத்துல இருந்து வர நரம் மறந்தது. அந்த நரம் பறந்திருந்ததை அவையில் கண்டுபிடிக்காமல் முறிவுன்னு சொல்லி 3 மாதமா பிஓபி போட்டு கொண்டிருந்து 7 கடைசியில பிள்ளைங்க கை வந்து பாரிசவாதம் மாதிரி வந்துட்டுது. நாங்கள் பவுனியா அபிசா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ஒரு நாள் எலும்பு முறிவு டாக்டர்கிட்ட காட்டினாங்க. ஒரு நாள் எலும்பு முறிவு டாக்டர்கிட்ட காட்டின உடனே 2500 ரூபாய் காசு கட்டி ஒரு நாள் காட்டின உடனே அந்த டாக்டர் கையை பிடிச்சு பார்த்துட்டு சொல்றார், இது வந்து எலும்பு பிரச்சனை இல்ல, நரம்பு பிரச்சனை. அப்பயே 3 மாசமா இங்க இருந்த எலும்பு முறிவு டாக்டர்மாருக்கு தெரியாது இது நரம்பு பிரச்சனைன்னு சொல்லி. இன்னைக்கு அந்த பிள்ளை சாப்பிட மாட்டேது வலது கையால. ஒரு வாழ்க்கை இல்லாம இருக்குது அந்த பிள்ளை. 27 வயது ஆம்பளை பிள்ளை வாழ்க்கை இல்லாம இருக்குது. திரும்ப நரம்பு டாக்டர்கிட்ட உடனே எழுதி தந்தார், நீங்க லேட் ஆயிட்டீங்க, கொண்டு போய் நரம்பு டாக்டர்கிட்ட பாருங்க. பவுனியாவில் நரம்பு டாக்டர்கிட்ட கொண்டே காட்டினாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது. கொண்டே காட்டினிடத்தை அவ வந்து அமர்த்தி பார்த்துட்டு சொன்னா, டூ லேட் ஆயிட்டுது, நீங்கள் ஆபரேஷனுக்காக வேண்டி வெளியில தான் போகணும்னு சொல்லி. கழுத்துல இருந்து வர நரம்பு முழங்கை வரைக்கும் அந்த நரம்பு அழுகிட்டுது.
பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் கொண்டு சேர்ந்தாங்க. அப்பவும் நான் ஆர்ப்பாட்டம் செய்ய வலிக்கிட என்ற அம்மாவை இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் கூப்பிட்டு கதைச்சது. ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம், நாங்கள் என்னென்னாலும் செய்து பார்க்கிறோம்னு சொல்லி. ஆனால் ஒன்றும் செய்ய இல்லை. அம்மா இந்த வேண்டுகோளை கொடுங்க நான் விட்டனா. ஆனால் இந்த பிள்ளைங்க இழப்பு வந்து எனக்கு ஒரு உண்மையான ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. வருந்துறேன். என்னுடைய தம்பிக்கும் ஒரு நீதி கேட்டுத்தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். இது போன்று இனிவரும் சந்ததிகளுக்கும் எனக்கும் 2 குழந்தைகள் இருக்குது. இந்த மாஞ்சல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர எனக்கு உண்மையாவே பயமா இருக்குது. ஏனென்றால் இனி என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாம இருக்குது. ஹாஸ்பிட்டல் வழியா உள்ளூருக்குள்ள இருக்கிற மிட்வாய்மாரை விட்டு கிடக்குது சிங்கள பிள்ளைகளை. சின்ன குழந்தைகளுக்காக பராமரிக்கிறதுக்கு சிங்கள பிள்ளைகளை விட்டு கிடக்கு. சிங்கள நர்ஸ்மாருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. சரியான ஊசி போகுது இல்ல. டேட்டுக்கு 2 வயது ஊசி இருக்குது, 4 மாத ஊசி இருக்குது, 6 மாத ஊசி இருக்குது. அதை தெரியப்படுத்துறதுக்கு மிசிமாரால இயலாம கிடக்கு மிட்வாய்மாரால. ஏனென்றா அவளுக்கு சிங்களம் தமிழ் மிட்வாய்மார ஏரியாக்குள்ள விடீனம் இல்ல, டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஆட்கள் இல்ல. இங்கேயும் பாருங்க, முல்லைத்தீவு மாவட்டத்துல ஒரு பணிப்பாளராக இருக்கிறதுக்குரிய தகுதி தமிழ் வைத்தியருக்கு இல்லையா? இது மாஞ்சல ஹாஸ்பிட்டல்ன்றது எத்தனையோ மாவட்டத்தை அடங்கித்தான் இங்க பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலா இங்க இயங்குது. ஏன் ஒரு தமிழ் அதிகாரியா இங்க இருத்தே இல்ல, சிங்கள அதிகாரியா இருக்கிறீங்க. இதுல வந்து அவரால் தமிழால சொல்லலாம் கிடக்கு. அவருக்கு தமிழ் வார்த்தையே தெரியாது. ஒரு பணிப்பாளருக்கு கொஞ்சம் தமிழ் தெரிஞ்ச ஒரு பணிப்பாளர் கூட இங்க இருத்தே இல்ல. அப்படியே இந்த அரசு செய்ய இல்ல. உண்மையிலேயே மனம் வருந்துறேன். இந்த இருக்கிற ஜனாதிபதி மதிப்புக்குரிய அனுர திசாநாயக்க சார் அவர்கிட்ட நான் மன்றாட்டாக கேட்டுக்கொள்கிறேன்.